இண்டி கூட்டணியில டிஎம்கே இல்ல. டிஎம்கேயுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மற்ற கட்சிகளும் இல்லை. இந்த சூழ்நிலையில நாடாளுமன்றத்துல யார் பக்கம் டிஎம்கே நிற்கும்? திமுக குழப்ப நிலையில் இருக்கிறது. இங்க பாருங்க, பட்ஜெட் செஷனுக்கும் மான்சூன் செஷனுக்கும் 4 மாசம் வித்தியாசத்துல தமிழக அரசியலே மாறிவிட்டது, இந்திய அரசியலும் மாறிவிட்டது. எப்படி நரேந்திர மோடி அவர்கள் 240 சீட் தான் வச்சிருந்தாருங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு அவர் கையில 304 சீட் இருக்குங்க. எப்படி மே மாதம் 5ஆம் தேதி 108 சீட்டை வச்சு விஜய் அவர்கள் இன்று அவர்களை 144 சீட்ல ஜெயிச்சாரோ, அது மாதிரி அகில இந்திய அரசும் மாநில அரசும் தங்களுடைய செயல்பாடு அரசியல் ரீதியாக மாறுதலை நான் பார்க்கிறேன். பார்லிமெண்டேரியன் என்ற ரீதியில் திமுக மிக 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 இன்னலிடையே இருக்கிறது. சீனிவாஸ் 2-3 எம்பிக்கள் பாஜக தலைவர்களை முக்கிய மெயின் மினிஸ்ட்ரியில இருக்கவங்க பார்த்து பேசுறாங்க டெல்லியில என்பது என் காதில் விடுகிறது. அதான் ஒரு உண்மை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கனிமொழி, TR பாலு, ராஜா, ஜெகத் ரக்ஷன் போன்ற முதியவர்கள்லாம் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் எம்பியா இருந்தவங்க எல்லாம் அவங்க எல்லாம் சொல்றாங்க நம்ம பாஜகவை எதிர்க்க கூடாது. ஏன்னா 2 அரசாங்கத்தை எதிர்த்துட்டீங்கன்னா நீங்க நெசிங்கிடுங்க, பொறிச்சிடுவாங்க 2 பேரும் சேர்ந்து. ஏதாவது ஒரு கையில இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஆனால் 22 லோக்சபா எம்பிக்களிடையே 8 ராஜ்யசபா திமுக எம்பிக்களிடையே பிளவு இருப்பதை நான் பார்க்கிறேன். ராஜ்யசபா லோக்சபா பிளவை தவிர கொஞ்சம் 22 லோக்சபா எம்பிக்களிடையே எல்லாம் சொல்றீங்களா? டிஎம்கே எம்பிஸ் சொல்றீங்களா? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே. 8 திமுக அந்த டிஎம்கே எம்பிஸ்க்குள்ளேயே பிளவு இருக்கா? ஆமா இருக்கு. 14 or 15 எம்பிஸ் உதயநிதியை சப்போர்ட் பண்றாங்க. மீதி 5-6 பேர் தான் கனிமொழியோடு இருக்காங்க. அவங்க இப்போ ஐயா மு.க. ஸ்டாலின் தமிழகம் திரும்பிய பிறகு லண்டனில் இருந்து ஒரு காரசாரமான விவாதம் இருக்கும் என்று ஒரு எம்பி என்னிடம் சொன்னார்.